ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இது எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்புகள் இருக்கா அப்படின்னா இருக்குதான், நான் இல்லைன்னா சொல்லல. ஏன்னா இந்த மாசத்துல இருந்து புதுசா ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி 9ஆம் இடத்துல இருக்காரு, சூரியன் கூட சேர்ந்து இருக்காரு. நிபுணத்துவ யோகம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு பர்ஃபெக்டா வேலை செய்ய போகுது. ஏன்னா 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் கூடி இருக்கும்போது அதுக்கு பல நன்மைகள் கிடைச்சிரும். அது போக ஒரு கிரகம் உங்களுக்கு திக்பலமா இருக்கு. சனி உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நபர் தான். அவர் 7ஆம் இடத்துல இருந்து கண்டச்சனியாக இருந்தாலும் குருவோடைய பார்வை கிடைக்கும் போது, நல்ல கிரகத்துடைய பார்வை கிடைக்கும் போது நன்மையா இயற்கை அசுபர் உங்களுக்கு நல்ல சுபரா வேலை செய்வாரு. அப்போ சனி திக்பலத்துல வேலை செய்யும். அது போக குரு 11ஆம் இடத்துல வராரு. குரு சுக்கிரன் சேர்ந்த அமைப்பு. 2 குடையவரும் 11ல இருக்காரு. இது இந்த மாதத்துல நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. நீங்க நிறைய பிளான் பண்ணிக்கணும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வெளிநாடுகளுக்கு அல்லது ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே கன்னி ராசிக்காரங்க நல்ல ப்ரொஃபஷனலைஸ்டா இருப்பீங்க. உங்களுடைய வேலைக்கு தான் அதிக முக்கியத்துவம் குடுப்பீங்க. காசு பணம் சம்பாதிக்கிறது தான் மோஸ்ட்லி உங்களோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். உங்க மூளைய ஓப்பன் பண்ணாலே ஒரு இந்த மீம்ஸ்ல எல்லாம் வரும்ல, மைண்ட்ல வச்சுட்டு பார்க்கறது. அது மாரி உங்களுடைய மைண்ட்ல வச்சா சரி, ஆணா இருந்தாலும் சரி, அதுல பெண்ணா இருந்தாலும் சரி, எப்பவுமே எப்படி தொழில நல்லா டெவலப் பண்றது, எப்படி காசு பணம் சம்பாதிக்கிறது, இத தாண்டி கன்னி ராசிக்கு வேற சிந்தனைகளே மேக்ஸிமம் இருக்கவே இருக்காது. ஆனா இந்த மாசம் கூடுதலா இருக்கு. நல்ல காசு பணம் அமைப்புகள் ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க செய்யக்கூடிய விஷயம், நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்க போடக்கூடிய ஒரு விஷயம், இது எல்லாமே மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு சாதனைகள குடுக்கப் போது. அதுல வெற்றி வாய்ப்பு, நல்ல வருமானம், லாபம் எல்லாமே இருக்கு. இந்த மாசம் நீங்க என்ன தொட்டாலும் அது உங்களுக்கு சக்சஸ்ல தான் முடியும். அ மெயினா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. சனியுடைய பார்வை சிறு சிறு தாமதத்தை ஏற்படுத்தும். ஒரு சில தடைகளையும் ஏற்படுத்தும். ஆனா, வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது. அது முத்திரை குத்துனது. அதனால அத மாத்தவே முடியாது. ஸோ நீங்க எப்பவும் போல முயற்சி பண்றீங்களா? அத இன்னும் கூடுதலா முயற்சி பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ரூ. 100 வரதுங்கிறது ரூ. 1000. 100 எங்க இருக்கு? 1000 எங்க இருக்கு? 10 மடங்கு பெருசா இருக்கு இல்லையா? அது மாரி உங்களுடைய உழைப்பு 10 மடங்கா உங்களுக்கு ஈட்டி குடுக்க போது. நல்ல காசு பணத்த சம்பாரிக்கலாம். இந்த காலகட்டத்துல சனி 2 விதமா வேலை செய்வாரு. உபய ராசி இருந்தாலே 2 விதமா வேலை செய்வாரு. ஒண்ணு நெகட்டிவ், இன்னொன்னு பாசிட்டிவ். ஸோ நீங்க எத கையில எடுக்க போறீங்க அப்படிங்கிறது, உன் உன் வாழ்க்கை உன் கையில் அப்படிங்கிறது மத்த ராசிக்கு பொருந்துமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா கன்னி ராசிக்கு பொருந்தும். ஏன் அப்படின்னா, கன்னி ராசியோடைய சிம்பிள், அதாவது அஸ்த நட்சத்திரத்துடைய சிம்பலே கை அப்படிங்கிறது. ஸோ அப்போ உங்களுடைய கையில தான் இருக்குது. நீங்க எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்த உருவாக்க போகுது இந்த மாசம். தொழில் மூலியமா எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த மாதம் ஆரம்பத்துல குருவும், சுக்கிரனும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கனால, தொழில்ல நல்ல மாற்றங்கள் இருக்கு. நல்ல வருமானம், லாபம் இருக்கு. அதுக்கப்புறம் பாதி 26ஆம் தேதிக்கு மே 26ஆம் தேதிக்கு மேல குரு 11ல வந்துறதுனாலயும், லாபஸ்தானமாவும் இருக்கனால, நல்ல காசு, பணம் உங்கனால பார்க்க முடியும். நிரந்தர வருமானமாகவும் 10 மடங்கு நீங்க என்ன விஷயம் போடுறீங்களோ, ஒரு ரூ. 100 எஃபர்ட்ஸ் போட்டா ரூ. 1000 உங்களுக்கு கிடைக்கும். ரூ. 10,000 கிடைக்கும். அந்த மாதிரி 10 டூ 100 மடங்கு கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ஜாதகத்துல தொழில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, புதுசா தொழில் தொடங்குறதுனா இந்த மாசம் தாராளமா தொடங்கலாம். இந்த மாதம் எத தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி, சக்சஸ் தான். இந்த மாசத்துல செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குங்க. பல நன்மைகள உங்களுக்கு குடுக்க போது. நான் எழுதியே குடுக்குறேன். அந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கு. காசு பணத்திலயும் சரி, பெர்சனல் லைஃப்லயும் சரி, அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. அதே மாரி வேலையில இருக்கவங்களுக்கு, வேலையில உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். அதாவது சூரியனும், புதனும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கிறது என்னன்னா, நிபுணத்துவ யோகம். இவ்வளோ நாளா உங்களுடைய வேலைகள், உழைப்புகள்லாம் அங்கீகரிக்கப்படாம இருந்தா கூட, இந்த மாதம் என்னன்னா, நல்லா அங்கீகரிக்கப்படும். அதாவது நீங்க செஞ்ச விஷயம் இப்பதான் பிரபலியமாகும். உங்கள மேனேஜ்மென்ட்டே என்ன செய்வாங்க அப்டின்னா, ஒரு நல்ல பிளேஸ்ல உட்கார வைப்பாங்க. உங்களுக்கு உண்டான பொசிஷன குடுத்து, உங்களுக்கு உண்டான ஒரு ரெகக்னைஸ குடுத்து, ஒரு சேலரி இன்கிரிமென்ட்ட குடுத்து, இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாசம் இருக்கு. எதுக்காக ஏக்கமா இருந்தீங்களோ, அந்த விஷயம்லாம் இப்ப நடக்கும். அட்லீஸ்ட் ஒரு சேராவது மாரி உட்கார்ற மாரி ஒரு அமைப்புகள் இருக்கு. தாராளமா இருக்கு. நீங்க இன்னும் கூடுதலா முயற்சி பண்ணாலே அதெல்லாம் நடக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய்,
அவர் வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்த பார்க்குறாரு. கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ஒரு திடீர்னு அமைப்பு, ஒரு திடீர் ராஜயோகம், விபரீத ராஜயோகம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. முக்கியமா நீங்க என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும்னா, கம்யூனிகேஷன். நீங்க யார்ட்டயாவது பேசும்போதோ, அல்லது ஃபோன்ல சேட் பண்ணும்போதோ, இந்த மாரி விஷயங்கள்ல கவனமா இருங்க. நீங்க பிளாக்மெயில் பண்ணப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதுக்காக சொல்றேன்னா, அஷ்டமாதிபதி 3ஆம் இடத்த பார்க்குறாரு, 11ஆம் இடத்த பார்க்குறாரு. இதெல்லாம் வந்து இதுக்கு உண்டான அமைப்புகள். ஸோ, நீங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தெரியாத நபர்கள்ட்ட, முகம் தெரியாத நபர்கள்கிட்ட பேசுறத அவாய்ட் பண்ணிக்கங்க. அதுதான் நல்லது. நீங்க சோசியல் மீடியால இருக்கீங்க, இல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்க அப்படின்னா, கூடுதலான கவனம் தேவை. சேட் பண்றது, டிஎம் பண்றது, பர்சனல் வாட்ஸ்அப் சேட் பண்றது, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்படலாம். தேவையில்லாத அவமானங்களுக்கு ஆளாகலாம். அதனால நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கீங்க, நீங்க ஒரு பிசினஸ் வுமனா இருக்கீங்க, நீங்க வொர்க்கிங் பெர்சனா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய பெற்றோர்களோ அல்லது கணவர்கள் கிட்டயோ எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணி பழகுங்க. அவங்க கிட்ட ஷேர் பண்ண முடியாத ஒரு விஷயம், தவறான விஷயம்ங்கிறத மனதுல ஏத்துட்டு அத செய்யக்கூடாது. எங்கேயாவது வெளியில போறீங்க, இந்த காலத்துல தனியா போய் தான் ஆகணும். ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படி இருக்கு அப்படின்னா, இன்ஃபர்மேஷன சொல்லணும். அவங்க கிட்ட அடிக்கடி கம்யூனிகேஷன நல்ல முறையில வச்சுக்கணும். இதெல்லாம் உங்களுடைய சேஃப்டிக்காக. மத்தபடி உயர்வான வாழ்க்கை, பொருளாதாரத்துல நீங்க தனித்துவமா மாறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்க இந்த மாதத்துல ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும். ஏன்னா, பெண்களுக்கு இது அற்புதமான பலன்கள குடுக்க போது. அப்புறம் திருமணம் ஆகுமான்னு கேட்டா, பொதுவாவே ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமண பிராப்தம் இருக்கான்னு கேட்டா, பரிபூரணமான குருபலம் இருக்கு. கலத்திர ஸ்தானத்த குருவும் பாக்குது, 7ஆம் இடத்துல சனியும் இருக்கு. 5 கூடையவரே 7ஆம் இடத்துல இருக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு, திருமணம் சார்ந்த இது நிகழ்வுகள்லாம் நடக்கிறது, முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய ராசி அதிபதியே 9ஆம் இடத்துல இருக்கிறதுனாலயும், காதல் ரீதியான பிரச்சனைகள்லாம் மாறி, விருப்பப்பட்ட நபரையே திருமணம் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள், பெற்றோர்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் இந்த மாதம் ஏற்படுங்க. அது மூலியமா உங்கள டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பா இந்த மாதத்த நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கணும். முக்கியமா கன்னி ராசியில இருக்கக்கூடிய எல்லாருமே சரிங்க, இந்த மாசத்த வந்து பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணி பழகுங்க. ஏன்னா கிரகச் சேர்க்கை அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட்டா எல்லா இடத்துலயும் இருக்கு. நல்ல முறையில இருக்குங்க. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல பொறுமையும், நிதானத்தையும் கடைபிடிக்கணும். செவ்வாய் வந்து 3ஆம் இடத்த கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்த பார்க்கிறதுனால, உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. நீங்க கையெழுத்து போடக்கூடிய விஷயம், இது எல்லாத்துலயுமே வந்து கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4ஆம் இடத்த வந்து சனி பார்க்கறதுனால, வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. ஆசை, அபிலாசைகள், எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமா தான் இந்த மாதம் இருக்கு. இந்த மாதத்துல நீங்க தொட்ட எல்லா விஷயமுமே உங்களுக்கு சக்சஸ தான் குடுக்கும். புத்திர பிராப்தம் இருக்கு, சந்தான பிராப்தம் இருக்கு, புத்திர லாபம் இருக்கு, ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. சகல விதமான சௌபாக்கியங்களும் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கோர்ட்டுக்கு இது இந்த பிரச்சனைகள் இருக்கு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, அதே மாரி கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6க்குடைய சனி 7ஆம் இடத்துல திக்பலமா பெறதுனாலயும், குருவுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறதுனாலயும் என்ன ஆகும் அப்டின்னா, நல்ல அமைப்புகள் இருக்கு. இது எல்லாமே பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு நிவர்த்தி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கப் போது. கலைத்துறைக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சி. காசு, பணம் அளவில்லாம வரப்போது. அதுல நல்ல விஷயங்கள போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. புது புது வாய்ப்புகள் இருக்கும். மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சி, பெரிய பிரபலியமாகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. கவலையே வேண்டாம். ரொம்ப ரொம்ப அருமையான மாதம் தான் இந்த மாதம். அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல அற்புதமானது. நெறைய காசு பணம் சம்பாரிக்கிறது, நல்ல துறையில வேலைவாய்ப்பு கிடைக்கிறது, அதே மாரி பதவி உங்களுக்கு கிடைக்கிறது, ஒரு நல்ல போஸ்டிங் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கிறது, காசு பணம் சம்பாதிக்கிறது தான் மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு இருக்குது. முக்கியமா அரசியல்வாதிகள் எல்லாமே உங்களுக்கு ஜெயமா தான் இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கன்னி ராசிக்கு. அதனால மிகப்பெரிய லெவல்ல வாய்ப்புகள் இருக்கனால எல்லாத்தையுமே கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பிரம்மாண்ட வளர்ச்சி தான் இந்த மாசம். உங்களுக்கு தெய்வ பலமும், தெய்வ அனுகிரகமும் இருக்கு. 9 கூடைய இடமும் ரொம்ப நல்லா இருக்கு. 5 கூடைய அதிபதியும் ரொம்ப நல்லா இருக்கனால, மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி, வளர்ச்சி, வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சியும் சரி, உறவுகளிடையே நல்ல வளர்ச்சிகளும் இருக்கு. கணவன், மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து அனுசரிச்சு செல்லக்கூடிய மாதமா தான் இது இருக்கு. பிரிந்தவர்கள்லாம் சேரக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் இருக்கு. பொதுவா கன்னி ராசிக்கு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான மாதமா தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.